ஏம்மா நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருக்கேன். கொண்டமாக்கா, நான் நல்ல அளவோல கறி வச்சு தரேன். இருக்கட்டுமா. புதுசா என் பொண்டாட்டி வந்திருக்கல்ல, இவ்வளவு நாள் வாங்க இலை சாட்டாச்சு. அவ நல்ல நாட்டுக்கோழி குழம்பு வைப்பாளாம். அவ இனிமே செய்யட்டுமே. புதுமர் போல உனக்கு எல்லா சோறு கறி எல்லாம் வைக்க தெரியுமா? நல்ல ஆமதே, ஓரளவுக்கு வைப்பேன். எங்க வீட்ல எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பந்தா கொண்டுட்டு போ. இவ கையில கோழிய கொடுத்தாச்சு. இவ என்னன்னு வைப்பாள தெரியலையே. சரி, பாத்திரம் எடுத்தாச்சு, கரண்டி எடுத்தாச்சு. இனி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். மர்மல, இந்த பாத்திரத்துல நான் இந்த சிக்கன் எல்லாம் வச்சு பரமாற மாட்டேன் பாத்துக்கா. காய்கறி வைக்கிறது அந்த பாத்திரம். அதே மாதிரி இந்த கரண்டியும் வறுக்கிறதுக்கு பொரிக்கிறதுக்கு மட்டும் தான் எடுப்பேன். இந்த குழம்பு கூட்டுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு வேற ஒரு கரண்டி இருக்கு பாத்துக்கா. அதுக்கப்புறம் எண்ணெய் எவ்வளவு ஊத்தணும்னு நான் சொல்லி தரேன். அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. இது தெரியும் தே, நான் எங்க வீட்ல செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் கோழி குழம்புக்கு தேங்காய் எல்லாம் அளவா தான் வைக்கணும். என்ன சரியா? தே, ஒண்ணு என்ன செய்ய, இந்த பாத்திரத்தை புடிங்க. எதுக்கு மர்மோல? அதுக்கு இல்ல தே, அந்த பாத்திரத்தை எடுக்கக்கூடாது, இந்த கரண்டி எடுக்கக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்றே இல்ல. அதனால இன்னையில இருந்து நீங்களே சமையல் பண்ணுங்க. நான் நல்ல ரெஸ்ட் எடுக்கேன். இதுக்கு பேர் தான் சொந்த காசுல சூனியம் வைக்கிறதுங்கிறது.